மாலை வணக்கம். இந்த புத்தகத்தை பார்க்கும்போது கண்டிப்பா நான் மட்டும் இல்லாம குழந்தைகளும் பெரியவர்களும் ஏன் ஆசிரியர்களும் இந்த புத்தகத்தை வாசிச்சு பார்க்கணும் கண்டிப்பா தோணும். ஏன்னா இந்த புத்தகத்தின் பெயரே அவ்வளவு அருமையானது. சரி, நான் ரொம்ப இருக்கல. முதல்ல இந்த புத்தகத்தை யார் பற்றியதுன்னா நம்ம எல்லாரும் பெருமையாகவும் கம்பீரமாகவும் கர்வமாகவும் அந்த பெயரை சொல்லலாம். சுருக்கமா சொல்ல போனா ஆங்கிலேயர்கள் தமிழகத்துக்குள்ள வரவிடாம ஓட ஓட விரட்டி அடிச்ச தஞ்சை சீமையாண்ட ராஜேந்திர சோழனை பற்றியதுதான் இது. அந்த பெயரிலேயே இந்த புத்தகத்தின் பெயர் இருக்கு. தந்தை விந்திய ராஜேந்திர சோழனின் வெற்றி வரலாறு. இந்த புத்தகத்தின் ஆசிரியர் யாருன்னா நீ அமுதன் அவர்கள் தான். அவரோட பெயர் இயற்பெயர் வந்து தனசேகரன். நம்ம மதுரையில தியாகராஜன் கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றவர். தினத்தந்தி நாளிதழில் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் தலைமை ஆசிரியராக பணியை நிறைவு செய்தவர். அவர் பல நூல்களை வெளியிட்டவர். உதாரணமாக 1000 ஆண்டு அதிசயம் நூல்ல வந்து தஞ்சை பெரிய கோவில் வரலாற்றை முழுசா முழுமையா சொல்லிட்டு மண்மூடிய மகத்தான நாகரிகத்துல மண்ணுக்குள் அடியில் இருக்க தமிழகத்தோட பண்பாட்டை தோண்டி உலகத்துக்கு எல்லாத்துக்கும் காட்டியது தான் அமுதன்ற. அடுத்த மருதநாயகன் என்ற யூசுப் கான் வரலாற்றுல மருதநாயகம் என்ற மர்மநாயகன் அப்படின்னு நூலை வெளியிட்டிருக்காரு. அதற்காக அமெரிக்காவின் உலக தமிழ் பல்கலைக்கழகத்தின் விருது கிடைச்சது. இதுல அணிந்துரையார்னா இந்திய சமுத்திரங்கள் கடந்த இந்திய பேரரசன் சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் முனைவர் மு ராஜேந்திரன் IAS அவர்கள் தான். இதுல பொருளடக்கம்னு பார்த்தா வணக்கத்தங்க வரலாற்று நாயகன் இளவரசரானார் ராஜேந்திரன் சேர நாட்டின் மீது படையெடுத்து முன்னோர்கள் முடியாததை சாதித்த மன்னர். கிட்டத்தட்ட 35 பொருளடக்கங்கள் கதைகள் இருக்கிறது. இதுல எனக்கு 11வது இருக்க காதலில் விழுந்த காலைன்ற கதை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் உலகத்துக்கும் பிடிச்சதுதான் காதல். அதை பத்தி தான் சொல்றேன். வாழ்நாளில் நடைபெற்ற எந்த பொருளையும் வீழ்ச்சி காணாதவர் என்று பலராலும் போற்றப்படுவர் தான் ராஜேந்திர சோழன். அப்படிப்பட்டவரை ஒரு இளம்பெண் கடைக்கும் வீச்சில விழுந்தவர் தான் வரலாற்று. ராஜேந்திர சோழன் கிபி 1012ஆம் ஆண்டு தஞ்சை பேரரசு இளவரசராக முடிசூட்டப்பட்டாரு. அப்ப அதற்கு கொஞ்சம் சில வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ருசிகரமான சம்பவம் நடந்தது. தஞ்சையில என்னதான் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூர்ல இருந்தாலும் அடிக்கடி திருவாரூர் சென்று அங்க இருக்க கோவிலுக்கு போய் தியாகேச பெருமாளை வழிபடுவது உண்டு. அன்னைக்கு ஒரு நாள் அந்த கோவிலுக்கு போகிறதுனால தியாகேச பெருமாளுக்கு நடன நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. இளவரசர் வருகைக்காக எல்லாருமே ஆர்வமா இருந்தாங்க. இளவரசர் எப்போதும் போல வந்து கோவில் கருவறையில் நின்று தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது ஏதோ ஒரு உணர்வு சட்டென்று கண்ணை முழிக்கிறாரு. அவர் முன்னாடி ஒரு இளம்பெண் வந்து நடன அலங்காரத்துல ஒரு இளம்பெண் நிற்கிறாங்க. அந்த இளவரசர் முடிச்ச அதே நேரத்துல தான் அந்த இளம்பெண்ணை கண்ணை முடிக்கிறாங்க. அவங்க இருவரது பார்வையிலும் மின்னல் வெட்டியது. அந்த பெண் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அந்த இளவரசரோட மனசுல அந்த பெண்ணோட உருவம் ஆழமா பதியுது. கொஞ்ச நேரத்துல நடன நிகழ்ச்சி நடக்குது. என்ன ஆச்சரியம், இளவரசருக்கு அந்த இளவரசர் மனதை கொள்ளையடிச்ச அதே பெண்ணு தான் அந்த நடன நிகழ்ச்சியில தலைமை பெண்ணா ஆடுறாங்க. அந்த குழுவில் 10 பெண்கள் இருந்தாலும் அந்த ஒத்த பண்ண தவிர மொத்த உலகத்தையும் மறந்துட்டாரு. ஏன் அங்க இருக்க பணியாளர்கள், கோவில் வளாகம், அவர் கூட வந்த படை வீரர்கள் யாரையுமே பார்க்கல அந்த ஒத்த பொண்ணை தவிர. அப்படித்தான் அமுதன் வந்து அவரை வர்ணிச்சு இருக்காங்க. அந்த பொண்ணை பத்தி அழகாக வாரிய தலை பின்னல், மாம்பழம் போன்ற கண்ணங்கள், அலைப்பாய் விழி, ஈரமான உதடுகள் என அத்தனையும் கொண்ட அந்த பெண் ராஜேந்திரன் மனதில் சிறைப்பட்டு விட்டார். அப்புறம் நடன நிகழ்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பரிசு கொடுக்கறதுக்காண்டி ராஜேந்திர சோழன் வராது. நடன நிகழ்ச்சியில தலைமை பெற்றனால முதல் ஆளாக அந்த பெண் வந்து பரிசு வாங்குறதுக்காண்டி வர்றாங்க. இளவரசருக்கு வந்து அந்த பெண்ணை பக்கத்துல நல்லா பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்புறம் பணியாளர்கள்லாம் இளவரசர் போய் விசாரிக்கிறார். அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறாரு. விசாரிச்சு பார்த்ததுல அவரோட பேர் வந்து பறவை நங்கை என்று தெரிய வருது. அவர் வந்து தேவரடியார் குலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு. அப்புறம் எல்லாரும் கோவிலை விட்டு போகும்போது நன்றி சொல்ற சாக்குல இளவரசரும் வராங்க, அந்த பெண்ணும் வராங்க. நன்றி சொல்லிட்டு கண்ணாலேயே ஒரு பேசிட்டு போயிடுறாங்க. அப்படியே நாளாக அப்படியே போக போக அவங்க இருவரும் பேசிக்கிட்டு அவங்க மனதில் காதல் மலர் போகுது. இளவரசர் வந்து அந்த பெண்ணையே மணப்பெண் என்று உறுதியாக இருந்தாரு. இதை அறிந்த இளவரசரோட தந்தை வந்து ராஜராஜன் வந்து நீ தேவனுடைய குலத்தை சேர்ந்த பெண்ணெல்லாம் மணக்கக்கூடாது, அரச குலத்தை சேர்ந்த பெண்ணை தான் மணக்கணும் அப்படின்னு சொல்றாரு.
பக்குவமா எடுத்து சொன்னனால அவருக்கு நிலைமை புரிஞ்சுக்கிட்டு போய் பறவைனாங்கிட்ட போய் இளவரசர் சொல்றாரு. அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுட்டு கொஞ்ச நாள்லயே இளவரசருக்கும் கல்யாணமும் நடக்குது. அந்த திருமணமான பெண்கள் எல்லாம் ஒருத்தர் மட்டும்தான் பட்டத்து அரசியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆனா இளவரசர் வந்து யாருமே அந்த பட்டத்து அரசியாக யாருமே தேர்ந்தெடுக்கல. ஏன்னா அவர் மனசுக்குள்ள ஏற்கனவே சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்காங்க பறவை நங்கைன்றவங்க. அதனால பறவை நங்கைக்கு அணுக்கி என்ற அந்தஸ்தை கொடுக்குறாங்க. அது என்ன அணுக்கி? அணுக்கினா அந்த காலத்துல மன்னர்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச பெண்ணை வந்து அணுக்கி என்ற அந்தஸ்தை கொடுக்குறாங்க. அதனால பறவை நங்கை வந்து இளவரசர் எனக்கு ஒரு ஆசை, அதை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னால் திருமணம் மட்டும் தான் அவங்க என்ன செய்ய முடியல, உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன், என்ன ஆசை அப்படின்னு கேட்குறாரு. அவங்களும் சொல்றாங்க, திருவாரூர் இருக்க கோவிலை அந்த காலத்துல செங்கற்களாக சிறிய கோவிலாக கட்டிட்டாங்க, எனக்கு பெரிய கோவிலா கட்டணும் அப்படின்னு ஆசைன்னு சொன்னாங்க. உடனடியாக போய் இளவரசர் போய் அந்த கோவிலை பெருசா கட்டுறாரு. பெருசா கட்டக்குள்ள தன்னோட காதலர் வந்து அந்த பெரிய கோவிலை கட்டலாம்னு முயற்சி செய்யறாரு. அவர் நம்மளால புரிஞ்சதை செய்யணும் அப்படின்னு சொல்லி 20,643 கலஞ்ச தங்கம் சுமார் 110 கிலோ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிபி 1028ஆம் ஆண்டு தொடங்கி கிபி 1030ல முடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் அந்த கோவில் கட்டி முடிச்சுட்டு கும்பாபிஷேகம் நடக்குது. நடந்ததுக்கப்புறம் திருவாரூர் வேதிகளில் இளவரசர் தேர்ல வராரு. அந்த மாதிரி நிகழ்ச்சி வரலாற்றில் எந்த மன்னரும் செஞ்சதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு இன்னும் அந்த கதை புரியலன்னா பொன்னியின் செல்வன் பார்ட் 2ல இருக்குது, இந்த சீன் இருக்கு, அதை பார்த்து